திருப்பத்தூர் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி இஸ்ரோ விஞ்ஞானி ஜி.கே. மணி பங்கேற்று மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டரமாணிக்கம் ரோடு தென்மாப்பட்டியில் உள்ள இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி 2024 பள்ளி நிறுவனர் வழக்கறிஞர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி ஜி.கே. மணி, லயன்ஸ் மாவட்ட பொறுப்பாளர் பழனிவேல், பூலாங்குறிச்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூபாலை, திருப்பத்தூர் பேரூராட்சி 18வது வார்டு கவுன்சிலர் பாண்டியன், தொழில் அதிபர் வள்ளியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளி முதல்வர் ஏகாம்பாள் அனைவரையும் வரவேற்றார். அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் செய்திருந்த அனைத்து படைப்புகளையும் பார்வையிட்டு அது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானி ஜி.கே. மணி விளக்கம் கேட்டார். மாணவர்கள் தங்களின் படைப்புகள் குறித்து விளக்கமாக கூறினர். தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானி ஜி.கே. மணி தொலைத்தொடர்பு, சேட்டிலைட் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்களின் தலைமையில் பணிபுரிந்த அனுபவம் குறித்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் மாணவ மாணவியர்களின் கேள்விகளுக்கு பதில் கூறினார். கண்காட்சி படைப்புகளை பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் பார்வையிட்டு மாணவர்களின் திறமையை பாராட்டினர். பள்ளி ஆசிரியர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
திருப்பத்தூர் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி இஸ்ரோ விஞ்ஞானி ஜே மணி பங்கேற்று மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டரமாணிக்கம் ரோடு தென்மாப்பட்டியில் உள்ள இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி 2024 பள்ளி நிறுவனர் வழக்கறிஞர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி ஜே மணி, லயன்ஸ் மாவட்ட பொறுப்பாளர் பழனிவேல், பூலாங்குறிச்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூபாலை, திருப்பத்தூர் பேரூராட்சி 18வது வார்டு கவுன்சிலர் பாண்டியன், தொழிலதிபர் வள்ளியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளி முதல்வர் ஏகாம்பாள் அனைவரையும் வரவேற்றார். அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் செய்திருந்த அனைத்து படைப்புகளையும் பார்வையிட்டு அது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானி ஜே மணி விளக்கம் கேட்டார். மாணவர்கள் தங்களின் படைப்புகள் குறித்து விளக்கமாக கூறினர். தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானி ஜே மணி தொலைத்தொடர்பு, சேட்டிலைட் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்களின் தலைமையில் பணிபுரிந்த அனுபவம் குறித்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் மாணவியர்களின் கேள்விகளுக்கு பதில் கூறினார். கண்காட்சி படைப்புகளை பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் பார்வையிட்டு மாணவர்களின் திறமையை பாராட்டினர். பள்ளி ஆசிரியர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.